எனக்கு தனியா போறதுக்கு விருப்பம் இல்ல, உங்க பையன்தே அப்படி கட்டாயப்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா. மாப்ள தனியா போறமே வீட்டை பகச்சுக்கிட்டு போறமேலாம் நீங்க ஒண்ணும் யோசிக்காதீங்க. பகச்சுக்கிட்டு எல்லாம் போலாம். மாப்ள உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருடைய ஆதரவோட எல்லாம் நீங்க போகலையே, அதத்தான் சொல்றேன். நானும் சொல்ல வேண்டாம் தான் நினைக்கிறேன், ஆனா முடியல. உங்க பொண்ணு வீட்ல எது நடக்கவே நடக்காதுன்னு இவங்க பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்களோ அது நடக்க போகுது. என்னடி நடக்க போகுது? செந்திலும் மீனாவும் தனி கொடுத்துன போறாங்களா? என்ன சித்தி சொல்றீங்க? ஆமா அவனே, மீனா ஆபீஸ்ல ஒரு குவார்டர்ஸ் கொடுத்திருக்காங்களாம். செந்திலும் மீனாவும் அங்க போறாங்களாம். ஏமா கோமதியும் மாப்பிளையும் எதுவும் சொல்லலையா? அது எப்படி சொல்லாம இருப்பாங்க? என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, எல்லாத்தையும் மீறிதான் 2 பேரும் போறாங்க. போட்டோம், இப்படியே ஒவ்வொருத்தவங்களா போய் அந்த பரதேசி பாண்டியன் தனியும் மரமணிக்கணும். சும்மா இருங்க தம்பி, சாப விடாதீங்க. அடுத்தவங்களுக்கு நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து விடியும். சொல்லு உரைக்கட்டும் மண்டைக்கு. அது நல்லவங்களுக்கு, அவனுக்கு இல்ல நீ. ஆமா ஆமா. செந்தில் புத்தி உள்ளவன், அந்த வீட்ல இருந்து பொழைக்க முடியாதுன்னு தனியா போறான். என் புருஷனும் தான் இருக்காரு. மாமா அவருக்கு ஏதாவது பார்த்து பண்ணுங்களேன். என்ன பண்ணணும்னு சொல்ற? மளிகை கடையில வேலை பார்த்து அவருக்கு பல வருஷம் அனுபவம் இருக்கு. நல்லா பெருசா பார்வையா அவருக்கு ஒரு மளிகை கடை வச்சு கொடுங்களேன். தாராளமா வச்சு தரோம். நாங்க சொல்றபடி அவனை வந்து இந்த வீட்டுல இருக்க சொல்லு. ஒண்ணு என்ன 10 கடை வச்சு தரோம். அத்தை நீங்களாச்சும் பேசலாம்ல. நான் என்னடமா பேசுறது? 80 நாள் தான் தொழிலாளியா இருப்ப, முதலாளியா ஆகணும்னு சொல்லலாம்ல. ஒரு நாள் பாண்டியன் அண்ணன் கடை பக்கம் போய் பாருங்க, உங்க பையனை எப்படி வேலை வாங்குறாங்கன்னு தெரியும். நிஜமாதான் சொல்றேன் அத்தை, ரத்த கண்ணீர் வெடிப்பீங்க. 50 வேலை பாக்குறாரு, அடிமை மாதிரி அவரை நடத்துறாங்க. அத்தைக்கு பிறந்த நாளா எப்போ? இன்னும் 2 நாள்ல அத்தையோட 75வது பிறந்த நாள் வருது சுகன்யா. 75வது பிறந்த நாள்னா ரொம்ப விசேஷம் இல்ல? அப்போ அப்பத்தோட பிறந்த நாள நம்ம பெருசா கொண்டாடிடுவோமா? ஏன்பா காலம் போன காலத்துல எனக்கு பிறந்த நாள் எல்லாம் ஒண்ணு